தர்மசாலாவில் நேற்று ஏதோ தூய்மை பணியாளர்களை தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஏதோ வழக்குகள்லாம் திசை திருப்புறதாகவும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன அது கிளியர் கட்டாக என்ன தெரியல, என்னது? கருமசாலா காடுகளுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடல்கள், எலும்பு கூடுகளாய் காட்சி தருகிற அவலங்கள், மண்டை ஓடுகளை எடுக்கிற சூழல்கள். இதுவரை 462 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே விசாரணை செய்து கொண்டிருக்கிற ஆய்வுக்குழு அறிக்கை கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் மலம் தின்னும் செய்தித்தாளாக தமிழ்நாட்டில் உலாவி வருகிற தினமலர் என்கிற ஏடு அந்த முதல் சாட்சியாக கருதக்கூடிய 1988 2015 வரை வேலை செய்த அந்த முதல் சாட்சி, அவருடைய பேர் சின்னச்சாமி. அவர் ஒரு தொல்குடி வகுப்பை சார்ந்தவர், பறையர் குடியை சார்ந்தவர். அவர் அங்கே இருக்கிற பிணங்களை எரிப்பதும் பிணங்களை புதைப்பதும் மட்டுமல்ல, கழிவறைகளை சுத்தம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்த நபர். அவர் இன்றைக்கு அப்ரூவராக மாறியிருக்கிறார் என்று தினமலம் ஏடு இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் எழுதுகிறது. அதை ஒட்டிய செய்திகள் சமூக ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள். எதுவும் கிடையாது. 13வது பிரிவை 13வது இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்காக புதிய வகையான ட்ரோன்களை பயன்படுத்தினார். துல்லியமாக 1 கிலோமீட்டர் ஆழத்தில் என்னென்ன இருக்கிறது என்பது, ஏன்னா அந்த இடத்தை மண் மூடி இருக்கிறார்கள், மண் போட்டு நிரப்பி இருக்கிறார்கள். அதன் மேலே செடி கொடிகளும் மரங்களும் தலை தோங்கி நிற்கிறது. ஆகையால் கண்டுபிடிப்பதற்கு இலகுவான இடமாக அது இல்லாத காரணத்தால் புதிய வகையான ட்ரோன்களை அதில் பயன்படுத்தி எந்தெந்த இடத்தில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக கண்காணித்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற அந்த ட்ரோன் சிசிடிவிகளை களத்தில் இறக்கி விடுகிற நேரத்தில் இன்றைக்கு அந்த 13வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தடை செய்திருக்கிறது. இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. அங்கே இருக்கிற புதர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, மரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சடலங்களை எடுப்பதற்கு தடை போட்டிருக்கிறார்கள்.